அனைவருக்கும் மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எஸ்டர்டே நேற்று ஹையை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் அடுத்த லெவல் டார்கெட் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதையே பிரேக் பண்ண முடியல நிஃப்டியால். நேற்று ஹை பார்த்திங்கன்னா 25,333. அதுதான் நம்ம மொதல் டார்கெட்டாக கொடுத்துருந்தோம் நேற்று வீடியோவில். ஆனால் நீங்கள் ஓப்பனிங்லேயே 25,321.45 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. அதே மாதிரி கீழே இறங்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் பையில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம எப்போவுமே எவ்ரி டிப்பு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஷார்ட் போகக்கூடாது. இப்போ அதைத்தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ட்ரெண்டு பையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரீமியம் சேனலில் லைவாகவே அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருந்தோம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும், அங்கேருந்து திரும்பிடும், எல்லாமே நம்ம லைவாக கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் நிஃப்டி நடந்துருக்குது. இப்போ அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கும் அதே தான், சேம் வியூ தான். ஆக்சுவலாக இந்த ப்ரீவியஸ் ஹை 25,333. இதை உடச்சி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நிஃப்டி ஃபர்தர் அதுக்கப்புறம் அப்சைட் போவோம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சு உள்ளே தான் சைடு பேஸ் மாதிரி மார்க்கெட்டு ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் நிஃப்டி. இதுதான் நிஃப்டியோட வியூ. ஆக்சுவலாக அதே மாதிரி எஸ்டர்டே லோ, இன்றைக்கி லோ, இது ரெண்டையுமே பிரேக் பண்ணலைன்னா நிஃப்டி இது உள்ளே, இந்த ரேஞ்சு உள்ளே தான் இருக்கும். கீழே ஃபர்தராக டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ரெண்டையும் உடச்சி ஏதோ ஒரு சைடு போனால் மட்டும்தான் அடுத்த கட்ட மூமெண்ட் நிஃப்டியில் இருக்கும். இல்லைன்னா ஓப்பனிங்லேயே நாளைக்கு ஒரு 40-50 பாயிண்ட் இறங்கினாலும் கூட திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு நிஃப்டியில் பை ட்ரெண்டாக தான் இருக்காங்க. அதனால் நிஃப்டி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் நடந்திருக்குது. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அது ரேஞ்சை விட்டு பிரேக் ஆகவே இல்லை. ஆக்சுவலாக பிரேக் ஆகாமையே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தாங்க. எண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. இதை லைவாகவே நம்ம சேனலில் லைவாகவே கால் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம லாஸ்ட் ½ hour அப்படிங்கிறனால ஹோல்டு பண்ண முடியாது அப்படிங்கிறனால வெளியே வந்தாச்சு, ஹோல்டிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ரேஞ்சு இப்போ நாளைக்கு ஹையை உடச்சி மேலே போணுச்சுன்னா அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம சொன்னதே தான் 52,350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் மேலே போகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். நமக்கு இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இது மேலே தான் போகும். எப்படி இருந்தாலும் இவங்க இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு டார்கெட், இந்த ஃபைனல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,250. அந்த ரேஞ்ச் வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான எல்லா பாசிபிளுமே இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வியூ. ஆக மொத்தத்தில் ஓவரால் ட்ரெண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா பை ட்ரெண்டு தான். அதனால் நம்ம ஷார்ட் போகிறதுக்கான ஆப்ஷனே பார்க்கக்கூடாது. எவ்ரி லோ நம்ம பையை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம சின்னதாக கரெக்ஷன் வருது, அதை ஷார்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னா நிஃப்டி அந்த ட்ரெண்ட்லேயே தான் நம்ம போகணும். ஓவரால் ட்ரெண்ட் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண பார்க்கணுமே ஒழிய நீங்கள் ஆப்போசிட் ட்ரெண்டில் போயிட்டு லாக் ஆனீங்கன்னா வெளியில் வர முடியாது. லாஸ் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஏன்னா இறங்குறப்ப கம்மியாக இறங்குவான், ஏறுறப்ப கூட ஏறுவான். இதுதான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோம்னா நடக்கும். ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு நமக்கு பை ட்ரெண்டுனா பையில் தான் போகணும். அதை விட்டுட்டு நம்ம எவ்ரி கரெக்ஷனுக்கு ஷார்ட் போகிறோன்னு சொல்லி மாட்டினோம்னா எந்த டைம் வேணாலும் ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா ஷார்ப்பாக ஏறுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் எப்போதுமே நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. தேங்க்யூ. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம ஜெயம் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக்கு கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.